இப்போ ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டா வந்து ஒரு சில இது வச்சிருப்பாங்க. 3 நாள் வந்து தனியா ஒதுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், கோயிலுக்கு போகக்கூடாதும்பாங்க, பூஜை பண்ணக்கூடாதும்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் பார்த்த விஷயம் யாகம் பண்ண வைக்கிறீங்க. அயனாய வித்தின் மகளவே மாலையே கடம்பியே குமரியே நங்கையே. உலக மக்கள் எல்லாருமே அதுல இருந்து தான் வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த கருவறையை புனிதப்படுத்தி தெய்வீக ஆற்றல் ஆக்கணும்னா 16 வகையான அருட்செல்வங்களும் 14 வகையான பொருட்செல்வங்களும் பிறந்த வீட்டிலையும் இருக்கும், புகுந்த வீட்டிலையும் இருக்கும். இந்த முறையத்தான் நாங்க சித்தர்கள் முறைப்படி வளர்க்கிறோம். ரூமையே இல்லைன்ட்டு அவர் சொல்லிட்டாரு, அதை கருவறை ஆக்கிட்டோம். கருவறையில இருந்து வர்றது வந்து எப்படி ஒரு அசிங்கமான பொருளா இருக்கும்? நம்ம சந்ததி எல்லாமே அதுல இருந்து தான் வருது. அது எப்படி மோசமான? இந்த பூப்புனித நீராட்டு விழாங்கிறது எதுக்குன்னா, பெண்களுக்குள்ள அந்த கருவறை வந்து செயலுக்கு வருது. அந்த கருவறை செயலுக்கு வர்றத நம்ம தெய்வீகமா மாற்றுறோம். நமக அப்படிம்பாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் ஒன்றும் தெரியாது. ஆக இதுல நாமாகுக, நமதையாகுக, நமக்காகுக, நமக. பிற மண்ணினரான பிராமணர். பிராமணர்னா என்ன பொருள்? பிற மண்ணினர், நம்ம மண்ணுகிற அவங்களுக்கு இந்த நாக்கு இப்ப கூட அவங்களுக்கு நாக்கு ஒழுக்கம் மடக்காது. அவா இவாள் இப்படிதான் அவங்களுக்கு வரும். அதனால அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது தான் இந்த 4 எழுத்துல சொல்லியிருக்காங்களே தவிர, இயற்கையில இருக்கிற எல்லா ஒலிகளுமே நம்ம தமிழ் மொழியில கடவுளை பார்க்கவே முடியாதுப்பாங்க. வடமொழி வேதத்தில் கடவுள் எங்கும் இருப்பாங்க, ஆனால் பார்க்க முடியாதுப்பாங்க. அப்படியே பார்த்தாலும் கிரேதா யுகம், திரேதா யுகம் இதெல்லாம் முதல் யுகம், 2வது யுகத்தில் தான் பார்க்க முடியும்பாங்க. கலிகாலம் கெட்டு போச்சுது, பார்க்க முடியாதுப்பாங்க. கலிகாலத்தில் கூட 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், தொகையடியார்கள், எண்ணற்ற சித்தர்கள் இந்த கலிகாலத்தில் கடவுளை பார்த்துருக்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு வாழ்க. நான் சித்தரடியால் கடிகை செல்வி, இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தில் இணைந்து பயணிக்கிற ஒரு சித்தரடியால். நாங்கள் இன்று சிவரஞ்சனி என்ற பெண்ணிற்கு வந்து புனிதப்படுத்துதல் நீராட்டு விழா, புனித நீராட்டு விழா நிகழ்த்தியிருக்கோம். இன்னைக்கு அயனாய வித்தின் மகளவே மாலையே கடம்பியே குமரியே நங்கையே தீயன மலர்ந்திடு. அதாவது புனித நீராட்டு விழா அப்படின்றது என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து 7 பருவநிலைகள் இருக்கு. அந்த 7 பருவநிலைகள்ல ஒரு பெண்ணின் கருவறையானது எப்போ வந்து உயிர்ப்பு பெறுதோ அந்த நிகழ்வை தான் நாம வந்து புனித நீராட்டு விழா அப்படின்னு சொல்றோம். இந்த புனித நீராட்டு விழா அப்படின்றதுல நம்ம என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன பூசைகள் செய்வோம் அப்படின்னா, முதல்ல ஒரு யாகத்தையை வளர்த்து அதில் முழுக்க தமிழ் மந்திரங்களை ஓதி, இந்து வேதத்தை ஓதி, பெண்கள் இருந்து பூசைகள் செய்து யாகங்கள் வளர்த்து, அங்கே வந்து ஒரு 5 வகையான பூசணை பொருட்களை வைத்து அதில் கலசங்கள் வைத்து, அந்த 5 வகையான பூசணை பொருட்கள் என்னன்னா மஞ்சள், சந்தனம், பன்னீர், இளநீர், பால், இது 5ம் வைத்து அந்த பூசணை பொருட்களுக்கு அருளூற்றி ஏற்றி அந்த நீருக்கு அருளூற்றி ஏற்றி அந்த பெண்ணுக்கு நீராட்டு செய்வதன் மூலமா அந்த பெண்ணின் கருவறையானது தெய்வீக நிலையை அடையுது. இப்போ ஒரு பெண் வந்து ஒரு பருவம் அடைகிறா அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அவளுடைய கருவறை உயிர்ப்பு பெறும்பொழுது இந்த பூசை அவளுக்கு செய்யும் பொழுது அவளுக்கு அருளுலக பாதுகாப்பும் பொருளுலக பாதுகாப்பும், அவள் வீட்டில் வந்து புகுந்த வீட்லையும் சரி புகுந்த வீட்லையும் சரி அவளுக்கு தேவையான பாதுகாப்புகளையும் அருளுலக செல்வங்களையும் பொருளுலக செல்வங்களையும் அவள் பெறுவதற்குரிய தெய்வீக தன்மையை அவள் பெறுகிறாள். ஸோ இந்த பூசைகள் எல்லாமே செய்யறது வந்து பெண்கள் தான். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்து பெண்கள் தான் எல்லா பூசைகளும் செய்து கொடுக்கிறார்கள். இந்து வேத பாடசாலையில அனைத்து மக்களுக்கும் சாதி இன வேறுபாடின்றி அனைவருக்குமே வேதங்கள் ஓதுவதற்கு கட்டுத்தரப்படுகிறது. குடமுழுக்கிலிருந்து வீட்டில் செய்கிற பூசைகள் எதுவாக இருந்தாலும், அமாவாசை பூசை, கருமுறை பூசை எதுவாக இருந்தாலுமே சரி, எல்லாமே வந்து பெண்கள் வந்து முன்னிருந்து இந்த பூசைகள் நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. குடமுழுக்கிலிருந்து கோயிலில் செய்கிற பூசைகள், வீட்டில் செய்கிற அமாவாசை வழிபாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பெண்கள் செய்து கொடுக்குறாங்க. எல்லா நிகழ்வுகளுமே தமிழ் மொழியில் பண்ணுறதுக்கான வழிவகைகள் வந்து நம்மளுடைய இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தில் இருக்குது. அனைவரும் பெற்று பயன்பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜயரிகர் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தோட தலைவர் சித்தர் மூங்கிலடிகளார் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ நடந்த பூஜைகள் எல்லாமே பார்த்தேன். எனக்கு வந்து இது முதல் முறை இது வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கு. அதெல்லாம் உடைத்து இல்லை நாம் வந்து இப்படி தான் இருந்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னாடி கொண்டு வரதே பெரிய விஷயம். அதுக்கு முதல் வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க, நன்றி. இப்போ ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டா வந்து ஒரு சில இது வச்சிருப்பாங்க.
3 நாள் வந்து தனியாக ஒதுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், கோயிலுக்கு போகக்கூடாதும்பாங்க, பூஜை பண்ணக்கூடாதும்பாங்க. ஆனால் இன்னைக்கு நான் பார்த்த விஷயம், யாகம் பண்ண வைக்கிறீங்க. இதை விட ஒரு முற்போக்கான விஷயத்த தமிழ் சமூகம் வந்து எப்பயோ முன்னெடுத்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த அவ்வளோ அழகாக நான் இன்னைக்கு பார்த்தேன். இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். எதற்கு இங்கே இவங்க பண்ணுற விஷயத்துலேருந்து இது இவ்வளோ மாறுபட்டிருக்கு அப்படின்னு எனக்கே தெரியும் பொழுது மற்றவங்களுக்கும் தெரியணும்ல. அது நல்லதுங்க. இப்போ பெண்ணோட வாழ்க்கையை 7 பருவங்களாக பிரிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளப்பெண்ணுட்டு. இதில் இந்த பூப்புனித நீராட்டு விழாங்கிறது எதுக்குன்னா, பெண்களுக்குள்ள அந்த கருவறை வந்து செயலுக்கு வருது. அந்த கருவறை செயலுக்கு வர்றதை நம்ம தெய்வீகமாக மாற்றுறோம். கருவறைங்கிறது கோயிலில் இருக்கிற கருவறையும் ஒன்று தான், உள்ள கடவுள் குடியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த பெண்ணுக்குள்ளேயும் கடவுள் குடியிருக்கணும். அந்த கருவறை உயிர்ப்பு பெறணும், தெய்வீக நிலை அடையணும். கருவறை வந்து செயலுக்கு வந்துருச்சுது, அதை தெய்வீக நிலையை வைக்கிறதுக்கு தான் நம்ம யாகங்கள் செய்து அந்த பூசைகள் செய்து அதை கருவறையாக தெய்வீக நிலைக்கு உரியதாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்னா, யாகங்கள் செய்து அதில் புனித நீர்க்குடங்கள் வைப்போம். 5 நீர்க்குடம் வைக்கலாம், 7 வைக்கலாம், 9 வைக்கலாம், எவ்வளோ என்னெல்லாம் ஒற்றைப்படையில் வைக்கலாம். என்னெல்லாம் வைக்கிறோன்னா, இப்போ இங்கே வச்சது வந்து மஞ்சள் நீர், பால், சந்தனம், பன்னீர், இளநீர் 5 பொருட்கள் வச்சு அந்த பெண்ணுக்கு திருமுழுக்காட்டு பண்ணணும். எப்படி கோயில் சிலையை எப்படி நம்ம முழுக்காட்டு பண்ணுறோம், அபிஷேகம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த முழுக்காட்டு பண்ணி அந்த குழந்தைய நம்ம ஒரு தெய்வீக நிலைக்கு உருவதாக ஆக்கணும். அதற்குண்டான மந்திரங்கள் தமிழில் இருக்கின்றன. வேதமே தமிழில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வடமொழியில் சொல்கிறீங்க இல்லையா, வேதம் வந்து ரிக்கியஜூர் தான், சாமாதர்வான வேதம் தான் உலகத்தில் இருக்குதுன்ட்டு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அதில் இந்துங்கிற வார்த்தை கிடையாது. சிவபெருமானை பற்றியே அதில் பேசலை. அங்கே பேசுனதெல்லாம் வருணன், அக்னியில் தான் ஆரம்பிக்குது. வருணன், இந்திரன், இப்படி தேவர்களை தான் அது பேசுதே தவிர சிவபெருமானே பேசலை. இந்து மதத்தின் சைவத்தின் முழு முதற் கடவுள் சிவபெருமானை பற்றியே பேசாத வேதம் இந்து வேதமாக இருக்க முடியுமா? ஒரு கேள்வி. 2வது, எல்லா மந்திரங்களுக்கும் அடிப்படை மந்திரம் ஓம்ங்கிற பிரணவ ஒலி. அங்கே வடமொழியில் சமஸ்கிருதத்தில் ஓம்ங்கிற ஓவன்னாங்கிற எழுத்தே கிடையாது. ஆமாம், நீங்கள் இந்த கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்களா, 3 போட்டு ஒரு வளைவெல்லாம் போட்ட 3 போட்டால் ஊனான்னு அர்த்தம், 3 போட்டு ஒரு கொக்கி போட்டால் ஊவன்னான்னு அர்த்தம், மேலே பிறைச்சந்திரன் மாதிரி போட்டால் அம்முன்னு அர்த்தம். ஓம் தான் இருக்குதே தவிர வடமொழியில் ஓம் கிடையாது. பிரணவ மந்திரமே இல்லாத, ஒலியே இல்லாத ஒரு மொழி அது வேதமாக இருக்க முடியுமா? அது தெய்வீக மொழியாக இருக்க முடியுமா? இதுதான் தமிழர்கள் சிந்திக்கணும். இப்போ இந்துங்கிறதே தமிழ் சொல் இல்லைன்னுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றியே நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு தனியாக பேசலாம். இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். 12 திருமுறையில் பல இடங்களில் இந்துவார் சடையன், இந்துவே அப்படியெல்லாம் 12 திருமுறையில் பல இடங்களில் இந்துங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்துங்கிறது சிவபெருமானையும் அந்த சந்திரனையும், சந்திர வழிவந்த சந்திரனை பிறையில் சூடிய சிவபெருமானையும் குறிக்கிறது தான் இந்துங்கிற சொல். அவரால் வழங்கப்பட்ட மதமும் வேதமும் இந்து வேதம், இந்து மதம் எல்லாம் தமிழில் தான் வழங்கினார். சிவபெருமான் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருக்கிறாரு. அவர் தமிழில் வழங்குவாரா, வேதத்தை வேற மொழியில் வழங்குவாரா? இதை மட்டும் நம்ம தமிழர்கள் சிந்திக்கணும். நாங்கள் புதுசாக எதையுமே சொல்லலை. எங்களோட குரு வந்து ராஜராஜ சோழனோட குருவாக இருந்த சித்தர் காவிரியாற்றங்கரை கருவூரார் தாத்தா அவர்களோட பரம்பரையில் வந்தவர் தான் எங்களது குரு அரசயோகி கருவூரார் அவர்கள். அந்த அரசயோகி கருவூரார் அவர்கள் தான் எல்லா மந்திரங்களையும், ஆதிசிவனார் மந்திரம் வழங்கின மந்திரங்களையும் முறைகளையும் நமக்கு எழுதி கொடுத்து வச்சிருக்கு, நமக்கு வாழ்த்திக்கிட்டே இருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே செயல்படுத்துகிறோம். அப்போ கருவறை உயிர்ப்பு மந்திரம்ங்கிறது இருக்குது, தமிழில் தான் இருக்கிறது. ஏன்னா வடமொழி வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆதிசங்கராச்சாரியார் உட்பட எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அவர் ஒரு சிலையில் வச்சு வழிபடுவதோ கருவறையில் வச்சு வழிபடுறதோ தவறுன்னு சொல்கிறது தான் வடமொழி வேதம். அப்போ அவங்களுக்கு கோயிலில் எங்கே இடம் இருக்கும்? அப்போ அந்த கோயிலில் கருவறை உயிர்ப்புங்கிற அந்த 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 கருத்துரையே அங்கே வடமொழியில் கிடையாது. ஏன்னா கருவறையே அது ஏற்றுக்கொள்ளவில்லை, உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ கருவறை உயிர்ப்பு மந்திரம் தமிழில் தான் இருக்கிறது. அவ்வளோ மந்திரங்களையும் சொல்லி அந்த உயிர்ப்பு ஆற்றல் உள்ளதாக நம்ம அந்த குழந்தைய மாற்றி வைக்கிறோம். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது தீட்டு கழித்தல்ங்கிறது கிடையவே கிடையாது. தீட்டுங்கிறது பெண் வந்து புனிதமாகிறது. அந்த புனிதமான ஒரு பெண்ணை போய் தீட்டுன்னு சொல்லி வைக்கிறது மிக மிக தவறான ஒரு கருத்து.
இதை நாங்கள் மட்டும் சொல்லலை, சிவவாக்கியார் கூட சொல்லியிருக்கிறாரு. தூய்மை தூய்மை என்றுழலும் ஏழைகாள் தூய்மையான பெண்ணிருக்க தூய்மை போனது எங்கனம். சிவா என்ன சொல்றாரு? பெண்ணே தூய்மையான வடிவா இருக்கிறாரு. அப்ப தூய்மை எங்க இருக்கிறது? தீட்டு எங்க இருக்கிறது? இன்னும் சொல்றாரு, ஆமை போல முழுகி வந்து அநேக வேத மோகிதிரீர். ஆமை வந்து ஒரு குளத்துல எத்தனை வருஷம் 300 வருஷம் இருந்தா கூட அது வந்து அருளாற்றல உணர போறதே இல்லை. அதுல ஒரு திருமுழுக்காட்டுங்கிற அந்த அந்த முழுக்காட்டு அது போட போறது இல்லை, குளத்திலே தான் இருக்கும். அதனால அதுல இருந்து முக்தி கிடைக்காது. அதனால நீங்க ஆமை போல வந்துதான் இந்த பிறமண்ணினரான பிராமணர்கள் வேதத்தை ஓதிக்கிட்டு இருக்கீங்க. தூய்மையே திரண்டுருண்டு சொற்குருக்கள் ஆனதே. எந்த பூநூல் போட்டு ஐயர் வந்து என்ன சொல்றாரு? நீ இதெல்லாம் தீட்டு விலக்கி வைக்கணும்னு சொல்றாரு இல்லையா? அவர் எங்கேருந்து வந்திருக்கிறாரு? இதே தூய்மையில இருந்து தான் வந்திருக்காரு, தீட்டுல இருந்து தான் வந்திருக்காரு. அப்போ அதுல இருந்து வந்த இவரும் தீட்டா? இவர் வந்து கருவறைக்குள்ள எப்படி போகலாம்? இவர் வந்து வேதம் மோதலாமா? இது எல்லாத்தையும் தான் சிவவாக்கியார் கேட்கிறார். உலக மக்கள் எல்லாருமே அதுல இருந்து தான் வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த கருவறையை புனிதப்படுத்தி தெய்வீக ஆற்றல் ஆக்கணும்னா 16 வகையான அருட்செல்வங்களும் 14 வகையான பொருட்செல்வங்களும் பிறந்த வீட்டிலையும் இருக்கும், புகுந்த வீட்டிலையும் இருக்கும். இந்த முறையைத்தான் நாங்கள் சித்தர்கள் முறைப்படி வழங்குகிறோம். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் மூலமாக இந்து வேத பாடசாலையில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாம் பெண்கள் தான். வேதம், அதாவது வடமொழி வேதம் என்ன சொல்லுதான், காயத்ரி மந்திரமோ வேதமோ பெண்கள் ஓதக்கூடாது, பூநூல் பெண்கள் போடக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல சிலைகளில் பெண்கள் பூணூல் அணிந்தது இருக்குது. ஆமாம், குடமுழுக்கு உட்பட அங்கே கருவறைக்கு போய் பூசப்பட்டதுலேருந்து குடமுழுக்கில் தண்ணீர் ஊற்றுற வரைக்கும் பெண்கள் இங்கே எல்லா பூசையும் செய்வாங்க. பெரும்பாலும் பெண்கள் இந்த வேத பாடசாலையை முதன்மையாக நடந்து ஆச்சாரியாராக இருந்து நடத்துறதுலாம் இந்த பெண்கள் தான். இது எல்லாமே இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் வந்து குருதேவர் அரசியோகி கரூரார் அவர்கள் சொன்னதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இல்லை அதே மாதிரி அந்த 3 நாள் வந்துருச்சுனாலே சாமி மாடத்துக்கு போகக்கூடாது, கோவில் பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற அந்த அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பேரியரும் இங்கே உடைக்கப்படுதா? கட்டாயமா. தூய்மையே இல்லைன்ட்டு அவர் சொல்லிட்டாரு. அதை கருவறை ஆக்கிட்டோம். கருவறையிலிருந்து வர்றது வந்து எப்படி ஒரு அசிங்கமான பொருளா இருக்கும்? நம்ம சந்ததி எல்லாமே அதுல இருந்து தான் வருது. அது எப்படி மோசமான தீட்டான பொருளாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் இது எதுக்காக செஞ்சிருக்காங்கன்னா, பிற மண்ணினரான பிராமணர்கள் வட ஆரியர்கள் அந்த சமக்கிருத வேதத்தை புகுத்தணுங்கிறதுக்காக திட்டமிட்டே தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஆட்சி செய்வது என்னன்னா 9 கோள்கள், 12 ராசிகள், 27 விண்மீன்கள். இந்த 48 மொத்தம் கூட்டினீங்கன்னா 48 வரும். அதுதான் ஒரு மண்டலம். இப்போ ஒரு மண்டலம்ங்கிறத 40 கூட மாற்றிட்டாங்க. உண்மையிலே ஒரு மண்டலம்ங்கிறது 48. இந்த 9 கோள்கள், 7 நாள்கள், 9 கோள்கள், 27 விண்மீன்கள், 12 ராசிகள், இதன் கூட்டுத்தொகை தான். எந்த பூசை செஞ்சாலும் இந்த 48 நாட்கள் தொடர்ந்து பூசை செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை தீரும். நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை உன் கையில தானே, எங்கேயோ இருக்கிற அந்த வானத்தில் இருக்கிற ஒரு கோளோ நாளோ நம்மளை ஒன்று என்ன செய்ய முடியும்லாம் கேட்பாங்க. ஒன்றும் செய்ய அவங்க வந்து பௌர்ணமி அமாவாசை நாட்களில் கடலுக்கு பக்கத்தில் போய் பாருங்க, அந்த ஓதங்கள்ங்கிற டைட்ஸு எப்படி தூக்கி போடுது. அதற்கு காரணம் என்ன? சூரியனும் சந்திரனும் அந்த திசையில் இழுப்பு விசை தான். அந்த சூரியன் சந்திரன் கடல் மேலே ஆற்றலை நம்ம உடம்புல காட்டுமா காட்டாதா? நம்ம ரத்தம் தண்ணி திரவ நிலையில் தான் இருக்குது, இதயம் திரவத்தில் தான் இருக்குது, மூளை திரவத்தில் தான். இதில் ஆற்றல் காட்டுமா காட்டாதா? அதிர்வலை காட்டுமா காட்டாதா? கண்டிப்பாக. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆங்கிலத்தில் லுனாட்டிக்கும்பாங்க. இந்த அந்த மூளை கோளாறு உள்ளவர்கள் எல்லாருக்குமே இந்த அமாவாசை பௌர்ணமியில் அவங்களுடைய பாதிப்பு அதிகமாகும். ஆயிடுவாங்கல்ல. அப்ப அதுக்கும் லுனாட்டிக், லூனருங்கிறது மூன்கிற நிலவுங்கிற பொருள்ல இருந்து தான் இந்த லுனாட்டிக்ங்கிற வார்த்தையும் அவங்க உருவப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால மூளைக்கும் சந்திரனுக்கும் ஆற்றலுக்கும் செயல்பாடு உண்டு. அந்த அப்படி இருக்கு. இது ஒன்று. அதே மாதிரி இந்த ஆற்றல்கள் எல்லாம் 48 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த ஏர்பஸ்ஸில் A360 எல்லாமே 1/3 மேலே அவங்க கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. என்ன கோளாறுனா, சோலார்லேருந்து வந்த ஒரு ரேடியேஷன் இவங்களோட சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது ஒரு சந்தேகத்துக்கு, இன்னும் சந்தேகத்துக்கு இல்லாமல் நிரூபிக்கலை. ஆனால் சோலாருக்கும் அந்த சாஃப்ட்வேருக்கும் அந்த போயிங் விமானத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குதுன்ட்டு கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ரேடியேஷன் வரும் பொழுது ஒரு சாஃப்ட்வேரையும் மிஷினையும் அதை அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம மூளையையும் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதான்? டெசிஷன் மேக்கிங், சிந்தனை, ஆற்றல் எல்லாத்தையுமே பாதிக்குமா பாதிக்காதான்னு நம்ம யோசிச்சுக்கணும். இதைத்தான் நம்ம மக்கள் சொன்னாங்க,
விதியை மதியால் வெல்லலாம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், மூளையால் வெல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். மூளை மந்திரங்கால் மதி முக்கால் மூளை இருக்குது. ஆனாலும் மதிங்கிறது சந்திரனுக்கு செய்கிற பூசையினால நம்மளுடைய விதியை மாற்றலாம்ங்கிறது தான் இந்த கருத்து. இது எல்லாமே தமிழ் மொழியில தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 48 நாட்கள் ஒருத்தங்க பெண் வந்து வீட்டில் விளக்கேற்றி பூசை செய்தார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள் நீங்கும். இப்போ தீட்டுன்ட்டு 30வது நாள் 28வது நாள் நிறுத்திட்டாங்கன்னா அந்த 48 நாள் இவங்க பூசை பண்ண போகிறதே இல்லை. திருப்பி ஆரம்பிப்பாங்க. திருப்பி ஒரு சைக்கிள் வரணும். அதுவும் 48 முடியாது. அந்த வட்டம் முழுமை அடையாமல் நாம் செய்யக்கூடிய பூசைகள் எல்லாம் முழுமை அடையாமல் போகணுங்கிறதுக்காகத்தான் பிரமணியர் திட்டமிட்டு இந்த இதை புகுத்தி வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பூசைகள் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இது இன்னொன்று என்னன்னா, இப்போ சிவனடியார்கள்ட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு நல்லா வந்திருக்குது. முந்தையெல்லாம் பெண்கள் உருத்திராக்கம் போட மாட்டாங்க. அதே மாதிரி விதவைங்கிற ஒரு கருத்துரை இந்து வேதத்தில் கிடையவே கிடையாது. அவங்கெல்லாம் போடக்கூடாதுன்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லறத்தில் இருக்கிறவங்க போடக்கூடாதுன்ட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே சிவனடியார்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம கடவுள் வந்து இறைவன் இறைவியோடு துணைவியோடு தான் இருக்கிறான். பள்ளியறை பூசை நம்மகிட்ட இருக்குது. திருப்பள்ளி எழுச்சியும் நம்ம பண்ணுறோம். அப்போ சிவபெருமானே பள்ளி எழுச்சியில் இருக்கிறாரு, திருப்பள்ளி எழுச்சி பண்ணுறாரு. அப்போ உருத்தராக்கம் சிவபெருமான் அணிஞ்சிருக்கிறதுனால நமக்கும் அந்த ஆற்றலையும் அணிய வேணுங்கிறதை தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் சிவனடியார்கள் இப்போ இந்த தீட்டை பார்ப்பது இல்லை. இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இதை பார்த்து மக்களும் திருந்த வேண்டும். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க வந்து பெண்களும் கருவறையில் வந்து மந்திரங்கள் ஓதலாம், அவங்க மந்திரங்கள் படிக்கலாம் அப்படின்னு. எப்போதுமே ஆணை விட ஒரு விஷயத்துல பெண் வலிமையானவங்க தான். மனதளவுல ஆணை விட பெண் வலிமையான ஒரு நபர் தான். அப்படிங்கும் போது அவங்க உச்சரிக்கும் போது அந்த மந்திரத்தின் வலிமை இன்னும் எவ்வளோ அதிகமா இருக்கும். ஒரு ஆணை விட ஒரு பெண்ணின் மந்திர உச்சரிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வலிமையானது? மிக மிக அந்த துல்லியமான ஒலி, அவன் குரல் அந்த குரல் வலையில் அந்த ஆடம்ஸ் ஆப்பிள் இல்லையா, அந்த துல்லியமான ஒலியை கீழே இருந்து மேல்தாய் வரைக்கும் எல்லாத்தையுமே அவர்களால் எளிதாக கொண்டு வர முடியும். ஆண்களாலே முடியும். ஆனால் ஆண்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியும். எல்லா ஆண்கள்லையும் அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் அந்த ரெசனன்ஸ் அந்த இடத்தை தொட முடியாது, தொடர்றதுக்கு. ஆனால் பெண்கள் எளிதாக தொட்டு விடுவார்கள். இது அவர்களது குரலின் வலிமை. அவங்க கிட்ட தான் கருவறை இருக்கிறது. அப்போ அருளாற்றலை அவர்களால் உற்பத்தி செய்து கொண்டே இருக்க முடியும். இன்னும் கருவறைக்குள்ள பெண்கள் சிலையெல்லாம் இவங்க தான் தொட்டு பூசை பண்ணி முழுக்காட்டு பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறதெல்லாம் இவங்க தான், பெண்கள் தான் பண்ண வேண்டும். பெண்களும் பண்ணலாம் இல்லை, பெண்கள் தான் பண்ண வேண்டும். இந்து மதத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, எல்லா பூசைகள்லையுமே பெரும்பாலான பூசைகளில் பெண்கள் ஆண்களுக்கு துணையாக இருக்க வேண்டுங்கிறது கட்டாயமான விதியாக இருக்கிறது. ஆனால் சில பூசைகள் பெண்கள் மட்டுமே தான் செய்யணும், ஆண்கள் அந்த பூசையில் சேரவே கூடாது. என்ன மாதிரியான பூசைகள்? ஔவையார் விரதம்ட்டு ஒன்று இருக்குது. அதில் பெண்கள் மட்டும்தான் பூசை பண்ணணும். அந்த படையல் பொருட்களை 3 வயசு குழந்தை ஆம்பளை பையன் இருந்தால் கூட கொடுக்கக்கூடாது. இந்த பிறந்த குழந்தை 6 மாச குழந்தைக்கு கூட அந்த படையல் கொடுக்க மாட்டாங்க. அந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சு படையல் வைப்பாங்க. அவங்க மட்டும்தான் பூசை பண்ணுவாங்க, அவங்க மட்டும்தான் படையல் பண்ணுவாங்க. இந்த ஆற்றுக்கால் அந்த கேரளா மாநிலத்தில் இப்பவும் அது இருக்குது. ஆற்றுக்கால் பகவதி அம்மன் இருக்குது. அங்கே பொங்கல் வைப்பாங்க, ஆற்றுக்கால் பகவதி. அப்போ நீங்கள் திருவனந்தபுரம் முழுசும் பார்த்தீங்கன்னா எல்லா தெருலையும் லட்சக்கணக்கான பொங்கல்கள் வைக்கப்படும். எல்லா தெருலையும் வைக்கப்படுறாங்க. டிராஃபிக்கே இருக்காது. அன்னைக்கு முழுவதும் லோக்கல் ஹாலிடே வேற விட்டுருவாங்க. பஸ் எதுவும் போகிற எல்லா வீட்டு முன்னாலேயும் பொங்கல் தான் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 2 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு பெண்கள் தான் இருப்பாங்களே தவிர அந்த கோயிலை சுற்றி ஆண்கள் 2 சதுர கிலோமீட்டருக்கு உள்ளே போகவே முடியாது. அப்போ ஆண்கள் மட்டும்தான் பண்ணணுங்கிற பூசை இந்து வேதத்தில் இல்லவே இல்லை. ஆனால் பெண்கள் மட்டும்தான் பண்ணணும், ஆண்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு பூசைகள் இந்து வேதத்தில் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த பெண்ணின் ஏற்றம் நமக்கு புரிந்துக்கணும். இந்து வேத மறுமலர்ச்சி கழகம் வந்து பெண்களுக்கும் வேதங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள முதன்மைப்படுத்துறீங்க. எந்த அளவுக்கு இந்த காலத்தில் உள்ள பெண்களும் சரி, இதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து தங்களோட வாழ்க்கையை வந்து சரி நம்ம வாழ்க்கை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க முடிவெடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க.
எந்த அளவுக்கு உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க? நல்லா நிறைய வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தீட்டு இதெல்லாத்தையும் ஏற்றுக்க, ஏன்னா அலுவலகத்துக்கு முந்தியெல்லாம் போன மாதிரி ஒரு அறைக்குள்ளே முடங்கி கிடக்கிற காலம் போயிருச்சுது. எல்லாரும் அலுவலகத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை இதை நான் எளிதில் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த ஏற்றுக்கொள்கிற தன்மை வந்து கொஞ்சம் மெதுவாக தான் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் அவங்களுக்கு அந்த அலுவலகத்துக்கு போனால் கூட தயக்கம் இருக்கிறது. பூசை பண்ணலாமா, பூசை அறைக்குள்ளே போகலாமா, இந்த தயக்கங்கள்லாம் இருக்குது. அந்த தயக்கங்களை சிவனடியார்கள் உடைச்சி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் பூசைகள் பண்ணணுங்கிறது எங்கள் மற்ற நேரங்களில் எல்லா பூசைகள்லையும் கலந்துக்கிட்டாங்க. கருவறைக்குள்ளே போகிறாங்க, இந்து வேதம் கற்றுக்கிட்டாங்க. வேத பாடசாலையில் இந்து வேத பிரபலட்சியக்கம் வச்சுருக்க இந்து வேத பாடசாலையில் பெரும்பாலான ஆச்சாரியார்கள் பெண்கள் தான். வேதம் சொல்லிக் கொடுக்குறதே பெண்கள் தான். ஏறத்தாழ 3/2 பங்கு பெண்கள் தான் அங்கே வேதம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் வேதம் கற்க வர்றாங்க. இந்த காயந்திரி மந்திரம் அதெல்லாம் தமிழில் தான் முதல்ல இருந்துச்சுது. அந்த மாலை வழிபாட்டு சாத்திரம் இதெல்லாம் பெண்கள் ஓதுனா அதுக்கு சிறப்பாக இருக்கும். பெண்களும் ஓதணுங்கிறது இருக்குது. பெண்கள் பூணூல் அழித்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த பூசையில் நம்ம பூசை அறைக்குள்ளே செல்லலாம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் தயக்கம் இருக்குது. அது சிவனடியார்களால் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த இதுவும் உடைக்கப்பட்டுச்சுதுன்னா அந்த 48 நாள் பரிகாரம் பண்ணுறதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பரிகாரம் செய்கிறதோட பலன் அவங்களுக்கு தெரியுது. ஒருத்தர் பலன் அடைஞ்சு அடுத்தவங்கிட்ட சொல்லும்போது இதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டால் தமிழினம் நிச்சயமாக ஏற்றம் பெறும். இன்னொரு விஷயம் வந்து என்னதான், இப்ப வந்து 1/3 பங்கு பெண்கள் தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இல்ல, ஒரு திருத்தம், 2 பங்கு பெண்கள். 2 பங்கு பெண்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஆணா வரவருக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல தான் ஆணுங்கிற அந்த ஒரு விஷயம் எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தட்டி எழுப்பிடும். அப்படி வரவங்களுக்கு நீங்க முதல்ல சொல்ற விஷயம் என்ன? அதாவது அவங்களுக்கு எல்லார் வீட்டில் ஒரு ஆடாக இருந்தாலும் அவர் குடும்பத்தில் தான் இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் இருக்கவர் தன்னுடைய தாயை பார்க்குறாரு, தன்னுடைய தாரத்தை பார்க்கிறார், குழந்தைகளை பார்க்கிறார்கள். இப்போ ஒரு பெண் குழந்தை வீட்டில் வந்துருச்சுதுன்னு வைங்களேன், அவருக்கு அந்த ஆணாதிக்கம் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிரும். அதிகமாகவே குறைய வாய்ப்பு அவருக்கு பெண் குழந்தை வந்துருச்சுதுன்னா. அப்போ தாயை பார்த்து திருந்தாதவர்கள் கூட, மனைவியை பார்த்து திருந்தாதவர்கள் கூட தன்னுடைய மகளை பார்த்து திருந்து விடுகிறார்கள். இதெல்லாம் திருந்துறாங்க. பெண்களும் இந்த காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வச்சுட்டு பெண்களின் ஏற்றம் இந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது, எதற்காக சொல்லியிருக்கிறார்கள், அதன் ஆற்றல் என்ன, ஆணும் பெண்ணும் சேர்ந்து பூஜை செய்யும் பொழுது அது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, இதெல்லாம் உணர்வு பூர்வமாக செயல்பூர்வமாக அவர்கள் உணரும் பொழுது உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ பலருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கோயில்கள்லையுமே தமிழில் அர்ச்சனை, ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கும், அது என்ன தமிழில் அர்ச்சனை செய்யப்படுங்கிற ஒரு வாசகம் இப்போ போடும்போதெல்லாம் நமக்கே யோசனையாக இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போதான் இந்த சமூகம் படித்து ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேறி வந்து நிற்கிது இல்லை, ஏன் இப்படி எழுதி போடுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை நீங்க தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல 2 பக்கமும் குறை இருக்குதுங்க. அரசாங்கத்தோட குறை என்னன்னா, இப்ப அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ திட்டம்னா, நான் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு போனோம், தமிழுக்கு வேற வண்ணத்தில் கூட ஒரு சீட்டு கொடுங்க, நான் கருவறையில் கொண்டு போய் இதை கொடுத்தோன்னா எனக்கு தமிழில் பண்ணுங்க யான்னு சொன்னால் அவர் தமிழில் பண்ணணும். இப்படி இருந்தால் தானே முடியும். ஆனால் அந்த அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டத்தில் என்ன வச்சுருக்கிறாங்க, நான் கொண்டு போய் அதை கொடுத்தேன்னா அங்கே இருக்கிற அந்த பூசாரி என்ன சொல்லுவார், நாங்கள்லாம் இதை பண்ண மாட்டோம், அதை பண்ணுறதுக்கு வேற ஆள் இருக்காங்க, நீங்கள் அலைபேசியில் அவங்கள கூப்பிடுங்க. நான் கருவறையில் இங்கே கூட்டிருக்கேன், பின்னால் எனக்கு கூட்டம் நெக்கி தள்ளிக்கிட்டு இருக்குது, நான் இப்போ எப்போ போய் வரிசையிலேருந்து வெளியே வந்து அவரை கூப்பிட்டு, அவர் கோயிலுக்குள்ளே இருக்கலாம் வெளியே இருக்கலாம், உள்ளே இருந்தால் அவங்களே கூப்பிட்டு விட்டுருக்கலாம், வெளியே எங்கேயாவது இருக்கிறார் நீங்கள் வாங்கன்னு சொல்லி நான் எந்த காலத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டு எப்போ வீட்டுக்கு போகிறது, எப்போ இருக்கிறது, இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு திட்டத்தை அரசாங்கம் அறிவித்திருக்கிறாங்க. ஒன்று, இதை மாற்றணும் திட்டம். யார் வந்து கேட்டாலும் தமிழில் கேட்டால் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள் கேட்பார்கள். இப்போ மக்களும் இதை வலியுறுத்தணும், எனக்கு தமிழில் வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்த அரசியல்வாதிகளுக்கு என்னங்க வேணும், வாக்கு வேணும். பெரும்பாலான மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அரசாங்கமும் மாற்றிட போகிறாங்க. அந்த பூஜை செய்கிற அந்த பூசாரியும் ஐயர் இருக்கிற அவரும் தட்டில் காசு விழுந்துச்சுன்னா நிறைய பேர் கேட்டாங்கன்னா பேஷாக பண்ணிடலாமேன்ட்டு அவரும் பண்ணிடுவார். அப்போ இந்த சிக்கல் இருக்கிறதுனால எல்லாரும் சரி சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுமேன்ட்டு மந்திரங்களை அந்த ஏதோ ஒரு மந்திரத்தில் கேட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த தமிழில் அந்த அர்ச்சனைகள் இயல்பாகவே செய்ய ஆரம்பிச்சுட்டா, கேட்ட உடனே செய்ய ஆரம்பிச்சுட்டா, அலைபேசியில் கூப்பிட்டு தான் செய்யணுங்கிற நிலைமையை மாற்றிட்டாங்களே, நிறைய பேர் தமிழுக்கு மாறுவார்கள், தமிழ் அர்ச்சனையை கேட்பார்கள். கேட்க 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 முழுக்க அந்த முறைகளும் தன்னால் மாறிடும்.
இதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ யாருமே பேசாத ஒரு மொழி சமஸ்கிருதம். கடவுளுக்கு மட்டுமே புரியுது, அவர் கூடயே கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு 8-10 கோடி பேசுகிற இந்த தமிழ் மொழி இருக்குல்ல, இந்த தமிழ் மொழியோட அதிர்வு சமஸ்கிருதத்தை விட எந்த அளவுக்கு சீரானதுன்னு சொல்லலாம்? மேலானதுன்னு ஒரு மொழியை வந்து நம்ம இது பண்ணாம சீரானது அப்படி சொல்லும். முதல்ல அந்த ஓம்கிற எழுத்தே, ஓவன்னா எழுத்தே இல்லைன்னு சொல்கிறோம். ஓம்கிற அந்த பிரணவ மந்திரமே கிடையாதுங்கிறத நம்ம சொல்லிடுறோம். அடிப்படையில் அதை சொல்லிடுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த நமக அப்படிம்பாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் ஒன்றும் தெரியாது. ஆக இதில் நாமாகுக, நமதேயாகுக, நமக்காகுக, நமக, அதை அந்த படையல் பொருட்களும் அருளும் நாமாகுக. அந்த படையல் வேற, கடவுள் வேறன்ட்டு இல்லாமல் நாமாகணும், ரெண்டும் ஒன்றாக இணையணும். அதுதான் அந்த பசனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, பசு அணைதல், உயிர் கடவுளோடு இணைதல் தான் இந்து வேதத்தில், இந்து மதத்தில் சொல்லியிருக்கிறது. அப்போ அதற்குண்டான பொருளுள்ள சொற்கள் இருக்கின்றன. இந்த ஸ்லோகம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்லோகம்ங்கிறதுக்கு என்ன பொருள் கேட்டிங்கன்னா, அது அவளுக்கு கிடையாது, ஸ்லோக், அவ்வளோதான். ஆனால் சூலகம்னா என்ன? சூல்னா கருவான கருத்துக்களை உள்ளடக்கியது சூல் அகம். உயிரோட்டமுள்ள கருத்துக்களை தன் அகத்தே அடக்கியது சூலகம். இப்போ இது ஒரு பொருளுள்ள சொல்லும் பொழுது அதோட நம்மளுடைய மனமும் வாக்கு மனம் எல்லாமே இணைந்து அதில் முழுமையாக ஆயிரும். பொருளே தெரியாமல் நம்ம சொன்னோன்னா அது என்ன ஆகும்? அதில் மனமும் அதில் லயிக்காது, அதுக்கு ஆற்றலும் இருக்காது. பூஜை அப்படின்னா என்ன பொருள்? யாருக்குமே தெரியாது. பூவினால் செய்யப்படுது, பூ கூட்டல் செய், பூசை. இப்படி நைவேத்தியம் பண்ணுறோம். நெய் கூட்டல் ஏத்து கூட்டல் இயம். நெய்யால் செய்யக்கூடிய பொருட்களை படைக்கிறதுக்கு பேர் நெய் ஏத்து இயம். இப்படி பொருளுள்ள சொற்கள் இருக்கிறது. நமக்கு அந்த மனமும் உடம்பும் இணைந்து இறைவனோடு இணைகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒன்று ஓம் மாதிரியான ஒலி ஆற்றல். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, வடமொழியில் வந்து 4 கானா இருக்குது, அப்போ உச்சரிப்பு சரியாக வரும். தமிழில் ஒரே கானா தான், ஒரே சானா தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பக்கம்ங்கிறத எப்படி சொல்லுவோம்? பக்கம் அழுத்தி சொல்லுவோம். பக்கம். பாகம்ங்கிறத எப்படி சொல்லுவோம்? பாகம். இல்லை அகம்ங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? அகம்னு நம்ம சொல்ல மாட்டோம், அகம் தான் சொல்லுவோம். தங்கம் எப்படி சொல்லுவோம்? தங்கம்னு சொல்ல மாட்டோம். அப்போ இது எல்லா ஒலிகளும் தமிழில் இருக்கின்றன. அதற்கு வரி வடிவம் தேவையில்லை. ஏன்னா இது 43 லட்சம் வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய மொழி. அதனால் இதுக்கு தனித்தனி வழி இல்லை. இயல்பாகவே இவங்களுக்கு அதை உச்சரிக்கிறது எளிதாக இருக்கிறது. வடமொழிக்காரங்க இப்போ தான் வந்தாங்க, புதுசாக வந்த மொழி. அவங்க வேற்று நாட்டிலிருந்து வந்தவங்க. அதனால தான் அவங்கள பிற மண்ணினரான பிராமணர்னா என்ன பொருள்? பிற மண்ணினர், நம்ம மண்ணு கிடையாது. அவங்களுக்கு இந்த நாக்கு இப்போ கூட அவங்களுக்கு நாக்கு ஒழுங்காக மடக்காது. இவாள் இப்படி தான் அவங்களுக்கு வரும். அதனால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது தான் இந்த 4 எழுத்தில் சொல்லியிருக்காங்களே தவிர எல்லா ஒலி, இயற்கையில் இருக்கிற எல்லா ஒலிகளுமே நம்ம தமிழ் மொழியில் உருவாக்க முடிஞ்சது. அது எல்லாம் இயற்கையோடு இணைந்த மொழி. அதனால் இதற்கூட ஒலியிலையும் ஆற்றல் இருக்குது, பொருள்லையும் ஆற்றல் இருக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிறப்பு முதல் இறப்பு வரை நீங்கள் இந்த நம்மளோட வாழ்க்கையில் இந்த தமிழ் மந்திரங்கள் எந்த அளவுக்கு, எப்படி சொல்கிறது, இப்போ எல்லா விஷயத்துக்கும் சமஸ்கிருதத்தை நாடி போற நாம இந்த தமிழ் பக்கம் இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்கல்ல மக்கள், அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பிறப்பு முதல் இறப்பு முதல் தமிழ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னால கரு உண்டானதுல இருந்து, அந்த வளைகாப்புல இருந்து, சூழ் விழால இருந்து, கரு உண்டாகிறதுக்கு முன்னால இருந்து, பிறப்புக்கு முன்னால இருந்து, இறந்ததுக்கு பிறகு கரு ஆதி பூசை, அப்புறம் 16வது நாள் பூசை, கரு ஆதி பூசை, அப்புறம் ஆண்டு தீவசம் கொடுக்கறது, இப்படி அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பூசை. அப்போ பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்து இறக்கிறதுக்கு பின்னால் வரைக்கும் எல்லாத்துக்கும் மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த மந்திரங்களை நாங்கள் இந்து வேத பிரபலட்சி இயக்கத்திலிருந்து இந்து வேத பாடசாலை மூலமாக நீங்களே மந்திரத்துக்களை கற்றுக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு நீங்களே செய்து கொள்ளலாம். நாங்கள் வரணுங்கிறது இல்லை. அப்படியே தேவைப்பட்டான்னா இந்து வேத ஆச்சாரியார்கள் இருப்பாங்க, ஒரு தடவை 2 தடவை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டார்கள் தான், எல்லாமே நீங்களே செய்து கொள்ளலாம். இல்லை எங்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் ஆச்சாரியார்களை அனுப்புகிறோம். அப்போ பிறந்த நாள்ல இருந்து அப்புறம் வீடு கட்டும்போது, புதுமனை
கைபோகு விழா, திருமணம், சூல் விழா, இது கால்கோள் விழா, எல்லாவற்றுக்குமே மந்திரங்கள் இருந்தது. இந்த நம்ம கருமாதி பூசைன்னு சொல்கிறோமே, அதுக்கு என்னது பொருள்? கரு ஆதி. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், கர்மாதி அந்த 16வது நாள் பூசை வந்து அந்தம்னு, வாழ்க்கையோட முடிவு அந்தம்னு நினச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறோம். அந்தம் தான், ஆனால் அடுத்த கருவுக்கு ஆதி. இப்போ 16வது நாள் என்ன செய்வாங்க? அதனால தான் புது துணி உடுத்து நிலம் கொடுப்பாங்க, நகையெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா இதற்கு பிறகு இந்த உயிர் அடுத்த இடத்துல கருவில் நுழையிறதுக்கு ஆதியான பூசை செய்யப்பட்டு விட்டது. அப்போ இது அடுத்த ஆதியான பூசை செய்யப்பட்டு விட்டதுன்னா அடுத்த கருவுக்கு இது தயாராகிடுச்சுது, அடுத்த பிறப்புக்கு இது உருவாகி விட்டது. அதான் கரு ஆதி பூசை. சரி, திவசம்ங்கிறது என்னன்னா தீவசம் ஒப்படைக்கிறோம். சில பேர் எரிப்பாங்க, சில பேர் புதிப்பாங்க. இந்த மாதிரியான பூசைகள் இறப்புக்கு பின்னாலும் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம முறையா பண்ணணும்னா அந்த 16 நாள் எதற்காக சொல்றோம்னா, உலகியல் ஆசைகள் 16 இருக்கு. இந்த உயிர் வந்து உடம்பு இருக்கும்போது அதெல்லாம் அனுபவிக்காது. வாய்ப்புகள் இருந்தாலும் அனுபவிக்காது. ஆனால் உடல்ல விட்டு உயிர் போன பிறகு ஐயோ இதை அனுபவிக்கலையே, அதை அனுபவிக்கலையே, இதை அனுபவிக்கலையே, 16 அல்வகை செல்வையும் அனுபவிக்கலையேன்னு ஏக்கத்தில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் பூசைகள் செய்ய, ஒவ்வொரு ஆசையாக அவர் அதை விளக்கிட்டோன்னா ஒரு கரு ஆதி நிம்மதியான நிறைவான மனசு இருக்கும். இல்லைன்னா கொந்தளிப்பான மனசுல இருக்கும். இப்ப கரு ஆதி நிறைவான மனசுல இருக்கும்போது அடுத்த இடத்துல பிறக்கும்போது அது அமைதியாக, ஆற்றல் உள்ள குழந்தையாக, நிறைவான ஒரு குழந்தையாக பிறக்கும். இப்ப நிறைய குழந்தைகள் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குதுன்னு சொல்ல பிறக்கும் போதே இதுக்கெல்லாம் காரணம் அந்த கருவாதி பூசையை ஒழுங்கா பண்ணாம அந்த மனம் கொந்தளிப்பிலே இருக்குது. நம்ம 3வது நாள் உடன்பால் அப்படின்னு சொல்லிடுறோம், இதை உடனே செஞ்சிடறோம். அப்போ அந்த கொந்தளிப்பு அடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பூசைகளை அந்த நிறைவு பெற்றதுனால, அந்த கருவாதி பூசையை நிறைவு பெற்றதுனால மனம் கொந்தளிப்பிலே இருக்குது. பிறகு பிறக்கும் போதும் அதே கொந்தளிப்போட பிறக்குது. தமிழ் மந்திரங்களோட வலிமை எப்படிப்பட்டது? ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது எனக்கு புரியுது, பார்க்குற மக்களுக்கும் புரியணும். அதாவது இந்த மந்திரங்கள் ஆற்றல் நம்ம சொல்லி நீங்களே பயன்படுத்தி கொள்ளுங்க. அதாவது அன்றாட பூசை மொழின்னு இருக்குது. இதை ஒரு 48 நாள் சொன்னீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்றதை நீங்களே கண்காட்டுவா பார்ப்பீங்க. என்ன நம்பு, என் மந்திரத்தை நம்பு, எங்கள் குருதேவர் கொடுத்த மந்திரத்தை நம்பு, அதை சொன்னால் நடக்கும்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். மந்திரங்கள் இருக்குது, சொல்லி நீ என் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறி இருக்குதுன்னா அப்புறம் நாங்கள் நம்புவோம். நீ அதை சர்க்கரைன்னு எழுதி கொடுக்குறவங்க எல்லாம் சித்தர்கள். குருதேவர் அரசியல் கருவுறார் எப்பவும் சொல்லார், அவன் வாயில் ஒரு தூள் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்து போடணும்டா, அப்போ தான் அவனுக்கு இனிப்புன்னு என்ன தெரியும். அது மாதிரி அருளை அனுபவ பொருளாக, உணர்வு பொருளாக அவர்கள் உணர்ந்தார்னாலே போதும். அடுத்தது கடவுளை பார்க்கவே முடியாதுப்பாங்க. வடமொழி வேதத்தில் கடவுள் எங்கே இருப்பாங்க, ஆனால் பார்க்க முடியாதுப்பாங்க. அப்படியே பார்த்தாலும் கிரேதாயுகம், திரேதாயுகம், இதெல்லாம் முதல் யுகம், 2வது யுகத்தில் தான் பார்க்க முடியும்பாங்க. கலிகாலம் கெட்டு போச்சுது, பார்க்க முடியாதுப்பாங்க. கலிகாலத்தில் கூட 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், தொகையடியார்கள், எண்ணற்ற சித்தர்கள் இந்த கலிகாலத்தில் கடவுளை பார்த்துருக்குறாங்க. அதுக்கு வரலாறு இருக்கிறது, புத்தகங்கள் இருக்கின்றன. எந்த கோயிலில், எந்த மாதத்தில், எந்த திதியில் கடவுளை பார்த்தார்கள்னு வரலாறு இருக்குது. அந்த இவ்வளவு நான் சொன்ன அப்போ ஆழ்வார்கள், நாயன்மார்கள், தொகையடியார்கள், சித்தர்கள், இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒற்றுமை எல்லோரும் தமிழர்கள், எல்லாரும் தமிழ் மொழியில் தான் பூசை பண்ணாங்க. அப்போ தமிழ் மொழியில் இப்போ பூசை பண்ணால் கடவுளை பார்க்கலாம், கடவுளோட இணையலாம், அருளை முழுமையாக பெறலாம். இதை நம்ம தமிழர்கள் புரிஞ்சுக்கிடலாம். வேற்றுமொழியை நம்ம பேசவே வேண்டியதில்லை. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமே. நாயன்மாருக்கு அருள் புரிந்த கடவுளர் நமக்கு அருள் புரிய மாட்டாரா? இதுதான் நம்ம கேட்க வேண்டும். ஐயா, ஒரே ஒரு மந்திரம் உங்களோட வாயிலேருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சரி. இந்த மந்திரம் பேரு காயந்திரி மந்திரம்னு பேரு. இது வந்து வடமொழியில காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. அது வந்து பிற்காலத்துல விஸ்வாமித்திரரால் வழங்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அது இங்கிருந்து போனதுதான். ஏன்னா வேதம் வந்து முந்தினது, விஸ்வாமித்திரருக்கும் முன்னாடி உள்ளது வேதம். அப்போ இந்த பிறமணினரான பிராமணர்கள்லாம் பூநூல் போடுறாங்க இல்லையா, அந்த காயத்ரி மந்திரத்தை தான் சொல்லுவாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் காலத்துக்கு முன்னாடி என்ன மந்திரத்தை சொல்லி அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வேதத்தில் ஒரு பகுதி, ரிக்வேதத்தில் ஒரு பகுதியே விஸ்வாமித்திரர்களால் சொல்லப்பட்டதுங்கிறது வேற குறிப்புகள் இருக்கின்றன. அப்போ விஸ்வாமித்திரருக்கு பிறகு வந்தது தான் இந்த வேதம்ங்கிறதையாவது அவங்க அனாதியானது ஒரு
பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் விஸ்வாமித்திரரால் வழங்கப்பட்டதுப்பாங்க. அது முழுக்க முழுக்க அதில் பல சொற்கள், பொருள், அதுக்கு பொருளே கிடையாது. இப்போ காயத்ரினாலே ஒரு கடவுள் மாதிரி வைப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. காயம்னா உடம்பு, திரிதல்னா பக்குவப்படுத்துது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறது தான் நம்மளோட தமிழர் சித்தர்களோட கான்செப்ட். அப்போ உடம்பை, காயத்தை பக்குவப்படுத்தி திரித்து பக்குவப்படுத்தி உடம்பை பக்குவப்படுத்தி அதே மாதிரி அதை வச்சே உடலை உயிரையும் பக்குவப்படுத்துறதுக்கு உண்டான மந்திரம் தான் இந்த காயத்ரி மந்திரம். எல்லா கடவுள்களுக்கும் இந்த காயத்ரி மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த மந்திரங்களில் ஒரு மந்திரத்தை நம்ம ஓதி காட்டுறோம். சரிங்க. அடிப்படை காயத்ரி மந்திரம் எல்லா மந்திரங்களுக்கும் இது அடிப்படையாகி இருக்கிறது. ஓம் பூர்வ புலன்கள் சுவையாகுக, தத்துவ வித்துக்கள் அரணாகுக, பாரென்கோ தேவர் வசிக்கும் தீ மகிழட்டும், தீயே யோக பரஞ்சோதியாகும். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். இப்படி எல்லா கடவுள்களுக்குமே காயத்ரி மந்திரங்கள் இருக்கின்றன. அது எல்லாம் அச்சு போட்டு இருக்கிறோம், எங்களது வலைத்தளத்தில் கொடுத்துருக்குறோம். யார் வேணாலும் பார்க்கலாம், பயன்படுத்தலாம். இந்து வேத பாடசாலையிலே சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம். அனைவரும் இந்த மந்திரங்களை கற்றுக்கொண்டு பயன்படுத்த வேண்டுங்கிறது தான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் நோக்கம். கண்டிப்பாயா, இந்த வீடியோ மூலமா பலருக்கும் ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும். தமிழ்னா என்ன, தமிழ் குடியோட பெருமைகள்னா என்ன அப்படின்னு கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.